லைஃப் டைம் சாய்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது சனி திசையை பொறுத்த மட்டும் அது கெடுதல்களை தான் பண்ணுது அப்படிங்கிறது பொதுவாக நம்ம மனசுலேயே ஒரு எல்லாருக்கும் பதிஞ்ச ஒரு விஷயம். சனினாலே கெடுதல் பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம பொதுவாக. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், 9 கிரகமும் முக்கியங்க. சுக்கரனாக இருந்து சுக்கரன் கெடுதல் பண்ணுற எத்தனையோ ஜாதகங்கள் இருக்குது, குரு கெடுதல் பண்ணுறது எத்தனையோ ஜாதகங்கள் இருக்குது, சந்திரன் கெடுதல் பண்ணுறது எத்தனையோ ஜாதகங்கள் இருக்குது, புதன் கெடுதல். ஆக மொத்தத்தில் இந்த கிரகங்களை பொறுத்த மட்டும் இவங்க இப்படி தான் அவங்க அப்படித்தான் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. லக்னத்தை வைத்து லக்னத்திற்கு அவர்கள் யார், அதைத்தான் முதல்ல நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம போய் இந்த கிரகம் இப்படி இருந்துச்சு, இது இப்படி பாவக்கிறோம், இது முதல்ல இது எடுக்கவே கூடாது. முதல்ல லக்னத்தை தான் எடுக்கணும். லக்னத்தை எடுத்து லக்னத்திற்கு அவர்கள் யார் அப்படி தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால் போக முடியும். அப்படி வரும் பொழுது இப்போ பொதுவாக சனினா கெடுதல் பண்ணிடுவாருங்க, செவ்வாயை பார்க்குறாருங்க அப்படிங்கிறோம். ஆனால் அந்த லக்னத்துக்கு அவங்க யார், அதை நம்ம பார்க்கணும். சுக்கிரனா ரொம்ப நல்லது பண்ணிடுவாருங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா, தனுசு லக்னத்துக்கு மொத்தமாக கெடுக்கிறவர் அவர் தான், மீன லக்னத்துக்கு கெடுக்கிறவரும் அவர் தான். இப்போ அப்படி வரும் பொழுது அதே சுக்கிரன் நல்ல நிலைமையில் அதே லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். மீன லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அவர் எங்கே இருந்தால் நல்ல அமைப்புகளையும் அவர் கொண்டு வராரு, சனியும் கொண்டு வராரு, புதனும் கொண்டு வராரு அப்படிங்கிறத பார்ப்போம். மீன லக்னத்திற்கு 11, 12 குடையவராக சனி வந்து விடுவார். 3, 8 குடைய சுத்தமாக ஆகாத கிரகமாக சுக்கிரன் வந்து விடுவார். 4, 7 குடைய கேந்திராதிபதியாக புதன் வந்து விடுவார். இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து எங்கே இருந்தால் நல்ல யோக அமைப்புகளை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும், இந்த சனியினுடைய யோக அமைப்பு எப்படி வருது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆனால் எப்போவுமே கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற முறையில் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்து மறைஞ்சாங்க அப்படின்னா அதுவே தலைகீழாக மாறிடும் யோகமாக, அவ்வளோதான். ஆனால் அது அமையும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு கர்மா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறது தான். அமைஞ்சு அதோடைய திசையும் வரணும், எல்லாமே நம்ம கையில் இல்லை, ஆண்டவர் கொடுக்குறது தான். அந்த அமைப்புகள் எப்படி வருது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் மீன லக்னத்திற்கு நம்ம சுக்கிரன் புதன் சனின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த குருவும் கேந்திராதிபதியாக வந்துடுறாருங்க, லக்னாதிபதி. அவரும் ஏதோ ஒரு வகையில் மறைஞ்சிடணுங்க. அது ரொம்ப நல்ல அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம சனி திசை எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சனியை பொறுத்த மட்டும் இல்லைங்க, சுக்கிரன் புதனோட இணைஞ்சா சுக்கிரன் புதனை கெடுத்துருவார். நண்பர்கள் தான், நண்பர்களா நட்பு தான் இருந்தாலும் அவர்கள் ஓரளவுக்காச்சும் தள்ளி, அதாவது அவங்களோட பார்வை இல்லாமல், சனியுடைய பார்வை இல்லாமல் இருக்கிறது நல்லது. சரிங்க, மொத்தமாக சேர்ந்தே ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா யாரோட திசை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள், மிகப்பெரிய தனலாபம், அதே சமயம் சொத்தே வராதுன்றவங்களுக்குலாம் சொத்து சேரக்கூடிய திசை அமைப்புகள் எப்படி வரும் அப்படிங்கிறதையும், அதுக்கடுத்தபடியாக ஒரு திடீர் யோகமாக எப்படி மாறுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, மீன லக்னத்துக்கு 1, 10 குடையவர் குரு, இங்கே 1, 2, 3 குடையவர், 3, 8 குடையவர் சுக்கிரன், 4, 7 குடையவர் புதன், 11, 12 குடையவர் சனி. இப்போ 3 பேருமே சிம்மத்தில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல விஷயத்துக்கு வருவோம். முதல்ல வரும்பொழுது புதன் யாருங்க, இங்கே 4, 7 குடைய கேந்திராதிபதி. கேந்திராதிபதி ஒரு வகையில் மறைகிறது நல்லது. மறைஞ்சு சனியோட சேர்ந்துட்டாரு, பாவக்கிரகத்தோட சேர்ந்துட்டாரு. அதாவது இந்த லக்னத்திற்கு 4, 7 குடையவராகி அதிக சுகத்துவத்தை பெறக்கூடாது, ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்தபடியாக பெறலைங்க, அவர் புதன் சுத்தமாக இருந்து சுக்கரனோட சேர்ந்துட்டாருங்க அப்படிங்கிற நமக்கு சின்ன சந்தேகம் வரும். ஏன்னா புதன் சுக்கரனோட சேர்ந்துட்டாருங்க அப்படிங்கிறப்போ இந்த சுக்கிரனும் சனியும் இந்த இடத்துல எப்படி வர்றாங்க அதையும் எடுக்கணும். சுபக்கரகம் உடனே இந்த முடிவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறக்காக நான் சொல்லுவேன். இந்த இடத்துல சுக்கிரனே இரிட்டேட்டில் இருக்கிறார், அவரே நிம்மதி இல்லாமல் இருக்கிறார். ஏன்னா அவர் பகை வீட்டில் இருக்கிறார். அப்படிங்கிறப்போ அந்த சுக்கிரன் நல்ல நிலைமை இல்லை. சனி பாவக்கரங்க சேர்த்ததுனால இந்த சுக்கிரனும் புதனும் இருந்தாலும் சனிக்கும் பகை வீடு இங்கே, அதான் முக்கியம். புதனுக்கு மட்டும்தான் சமம், பெரிய நட்புன்னு சொல்ல முடியாது, சமம். அப்படி இருக்கும் பொழுது புதனுக்கு நட்புனே வச்சுக்கலாம். ஆனால் சுக்கிரனுக்கும் சனிக்கும் பகை. அப்படி வரும் பொழுது இந்த பாவகிரகத்தோட புதன் சேரும், 4, 7 குடைய கேந்திராதிபதி தோஷம் புதனுக்கு அடிபட்டு போயிடுது. அடுத்தபடியாக இந்த 3, 8 குடையவர் சுக்கிரனுங்க.
இந்த 3 8 சுக்கரன் எங்கிட்டாச்சும் போய் மறைஞ்சிடணும். அதுதான் நல்ல யோகம். மறைச்சிட்டாருங்க 6ல், சூப்பராக மறைச்சிட்டாரு. அம்சமான அமைப்புங்க. சுக்கிரன் 6ல் மறைகிறது அம்சமான அமைப்பு. மீன லக்னத்திற்கு 6ல் மறைந்து புதனும் 4 7 குடையவராகி ஒரு வகையில் மறைஞ்சு கெட்டு, அதாவது சொல்லுங்கள உபய லக்னத்திற்கு லக்னாதிபதியும் 7ஆதிபதியும் ஏதோ ஒரு வகையில் மறைந்திருக்கின்ற புதனும் மறைஞ்சிட்டார். நல்லா அதுக்கு அடுத்தபடியாக 11 12 குடையவராக சனி வந்து அம்சமாக 6ல் உட்கார்ந்தாருங்க. 6ல் உட்கார்ந்து 3 பேர் சேர்ந்து 12ஆம் வீட்டை பார்க்குறாங்க. 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அதையும் பார்க்கணும். 12ஆம் வீட்டை 12ஆம் வீட்டை பார்க்கிறார். சுபரோடு சேர்ந்து பார்க்கிறார். அப்படி வரும்பொழுது இந்த சுக்கிர திசையோ புதன் திசையோ சனி திசையோ வந்துன்னு ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. சரியான யோகத்தை கொடுக்குங்க. ஏன் கேட்டீங்கன்னா அவங்க லக்னத்திற்கு மறைந்து கெட்டவர்கள் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் யோகம் 3 பேருக்குமே பொருந்தும். 3 பேருக்குமே அது பொருந்தும். அப்படி வரும் பொழுது இந்த சுக்கிர திசை ரொம்ப டஃப்பாக இருக்கும். புதன் திசையும் சூப்பராக இருக்கும். கல்யாண வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அடுத்தபடியாக இந்த 2ம் பண்ணுறதை விட சனி திசை டாப்பம். இதுதான் இது மெயின் டாபிக். இந்த சனி திசை சரியான யோகத்தோடு எந்த வகையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 2 சுப கிரகங்களோடு சேர்ந்து அதிக சுபத்துவத்தை அவர் பெற்றுவிட்டார். பெற்று தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். இந்த இடத்துல 12ஆம் வீட்டை பார்க்கலாம். சுபத்துவம் பெற்று பார்க்கிறார். 10ஆவதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், லக்னத்துக்கு 6ல் அவர் அமைகிறார். அப்படி அமரும்போது சரியான யோக அமைப்பை அது கொடுத்து இப்படிதான் அமையும். இப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா சனி திசை சொல்ல வேண்டியதே இல்லைங்க. அவ்வளவு நல்ல நிலைமையாக இருக்கும். புதன் திசையும் நல்லா இருக்கும். சுக்கிர திசை மீன லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவங்கன்னு சொல்லிட்டோம். ஆனால் அவங்க 3 பேர் எப்படிங்க யோகத்துக்கு இப்படி தாங்க கொடுப்பாங்க. இதுதான் இப்படி இருந்தால் கொடுப்பாங்க. அது அப்படியே மாறும். எதுவாக இருந்தாலும் இப்படி இருந்தால் கொடுப்பாங்க. இவங்க தான் சூப்பராக கொடுப்பாங்க. மற்ற திசைகளை விட இந்த 3 திசையும் ரொம்ப டாப்பாக இருக்கும். அதுலேயும் சுக்கிர திசை வரலைங்க, புதன் திசை வரலைங்க, சனி திசையில் பிறந்துக்கும். சனி திசையில் பிறந்தா சனி திசை அடுத்து புதன் திசை வரும், நல்லாயிருக்கும். கே திசை சுக்கிர திசை பிறந்து வரும், பரவாயில்லை. ஆனால் எனக்கு வந்து பிறக்கும் பொழுதே நான் சனி திசையில் பிறந்தா சனி திசையிலேருந்து ரொம்ப நல்லா. சனி திசை புதன் திசையை முடிஞ்சு கே திசையில் பிறந்தேங்க அப்படின்னா சுக்கிர திசை நல்லா இருக்கும். சுக்கிர திசையும் முடிஞ்சு பிறந்திருக்காங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு அப்போ தள்ளி போயிடும். அவ்வளோதான். எதை நம்ம பார்த்துக்கணும். இதை நம்ம சொல்கிறோமே, இந்த லக்னத்துக்கு ஆகாதவங்களும் யோகத்தை கொடுப்பாங்க. அதுலேயும் சனி மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாருன்றதுக்காக தான் மெயினாக இந்த பாயிண்ட்டே நான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த சனி பெரிய யோக அமைப்புகளை கொடுப்பார். அதே சமயம் இன்னொன்று பாருங்க, இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதியான புதனும் மறைவது யோகம். பாதகாதிபதி மறைவது உபய லக்னத்துக்கு 7 குறை புதன் மறைவது நல்ல யோக அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு இந்த மாதிரி மறைஞ்சிட்டாலே பெரிய யோகம். ஏற்கனவே நான் வீடியோ சொல்லிட்டு 12ல் சுக்கிரன் இருக்கிறது நல்ல யோகம். அதே மாதிரி இங்கே இருக்கிறதும் நல்ல அமைப்பை கொடுக்கும். சனி திசை வருதா அப்போ அவங்க தாங்க ராஜா. அந்த மாதிரி பெரிய யோக அமைப்பை கொடுக்கும். உங்களுக்கு இதில் டவுட் இருந்துச்சாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க.